சாரி இன்னவோ அதாவது தமிழகத்தில் முதலாக குதிரை பேரத்தை நடத்தியவர் விஜய் தான் சொல்றாங்க அப்படின்ட்டு திமுக சொல்லுது. திமுக அப்படி சொல்வதற்கு அருகதி இருக்கா? போன கவர்மெண்ட்ல தான் நடந்தது. நீங்க திமுக எதிர்த்தா நீங்க உடனே சங்கி அப்படின்ட்டுருவாங்க. நீங்க பாஜகவை வந்து எதிர்த்தா நீங்க உடனே ஊப்பி அப்படின்ட்டுருவாங்க. இன்னைக்கு அதே தானே நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு இந்த காட்சியை பத்தி நீங்க எந்த குறையும் சொல்ல முடியல, சொன்னா நீங்க திமுக கார அப்படின்றாங்க. பழம் தின்னு கொட்ட போட்ட பல ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி நிலை குலைஞ்சு போயிட்டு தடுமாறிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு மாற்றத்திற்கு அவங்க எதிர்கொள்ள முடியல, அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு கம்ப்ளீட்டா கவிழ்த்து போட்டு விட்டது. நான் சொன்னேன், ஒரு கட்சி இல்ல, ரெண்டு கட்சிகிட்டையும் திமுக அதிமுக காசு வாங்கிட்டு தாவேக்காக போட்ட எல்லா மக்களும் மிகப்பெரிய தவறு செய்திருக்காங்க. மிகப்பெரிய தவறு. அவங்க சாய்ஸ் கரெக்டான சாய்ஸ் சொல்ல அடிச்ச காசு தானே எனக்கு குடுக்குற, உன் வீட்டு காசை குடுக்குற, எங்க காசை அதை வாங்கிக்கிட்டு போட்டாங்கல்ல. அதுவும் ஒரு அவங்களுக்கு பாடம் கொடுத்து இருக்காங்கல்ல. நாங்க ஒன்னும் விலை போக மாட்டோம்டா. இன்னும் குட்கால வழக்கு சம்பந்தப்பட்ட விஜயபாஸ்கர் நாளைக்கு போய் கட்சியில ஜாயின் பண்ண போறாரு. அப்ப நீ உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? அப்ப ஸ்டாண்ட் என்ன? அப்ப பிஜேபி மாதிரி இது வாஷிங் மிஷினா? இது வந்து நல்லதுக்கு இல்ல. நீங்க தமிழ்நாட்டுல தாவேக்காங்கிறது சென்னை, அங்க டெல்லியில பாஜக செய்த பல வேலைகளை இங்க செய்யும் போது நமக்கு வந்து அது மேல ஒரு நம்பகத்தன்மை வரவில்லை. வைகோவுடைய அனுபவம் விஜய் கை கொடுக்கும். அதே நேரத்தில் பல கூடுதல் தொந்தரவுகளும் வரும். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் ராம்கி அவர்கள் சந்திப்பு வாருங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், விஜய் பாடு திட்டாட்டும் போல இருக்கு. ஆட்சியை தக்க வைக்க என்னன்னோ செஞ்சு பார்க்கிறார். அவருக்கு என்ன சார், அவர் ஜம்முன்னு சோஃபால உட்காந்துருக்காரு. என்ன சார், சோஃபா கூட்டணி உருவாக போகுது. கூட்டணி இன்னைக்கு உருவாகும். இன்றைக்குள்ள ஒரு சோஃபா கூட்டணி உருவாயிடும். சோஃபானாவே மீனிங் தப்பா. சோசியல் ஜஸ்டிஸ் அவங்களே ஒரு அர்த்தம் சொல்லிடுறாங்க. சோசியல் ஜஸ்டிஸ், ஃபார்வர்ட் திங்கிங், ஆக்ஷன் ஓரியன்டடு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்களே சொன்னதுதான் சொல்றாங்க. அதனால ஒரு ஒரு புது விதமான சோஃபாங்கிறது ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்குது. ரொம்ப ஈஸியா போய் சேரும். நீங்க வந்து முற்போக்கு கூட்டணி, மதச்சார்பற்று அதெல்லாம் போய் மக்களுக்கு ரீச், அதெல்லாம் பழைய காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து இண்டி கூட்டணி, சோஃபா கூட்டணி அப்படின்னா ஈஸியா மக்களுக்கு ரொம்ப ரீச் ஆகுது. சார் உண்மையிலே இப்ப தோன்மை கட்சிகளின் கூட்டம் அப்படித்தானே சந்திக்கிறார் கட்சி தலைவர் தன்னுடைய தனக்கு சப்போர்ட் பண்ணவங்க. ஆனா கூட்டணி கட்சிகளின் கூட்டம்ட்டு எதுவுமே சொல்லலையே சார். கூட்டணியே இல்லையா? இப்பதானே தோழமை கட்சிகள் கூட்டம் சேர்றாங்க. இப்ப அது கூட இடதுசாரிகள் வரலன்ட்டாங்க. ஆமா, இப்ப வந்து முதல்வர் வைப்பா சந்திச்சிருக்காங்க. என்னன்னா, நாங்க உங்களுக்கு கூட்டணிக்குள்ள வர மாட்டோம், வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், பிரச்சனைகள் அடிப்படையில் ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அவங்க எப்படி கூட்டணிக்குள்ள வர போறது இல்லை. பட் ஒரு கூட்டணி வந்து ஒரு கூட்டணிங்கிற பேரு கொடுத்துதான் ஆகணும். அந்த பேர் என்ன அப்படிங்கறது முடிவு பண்ணு. ஒரு எல்லாரும் அவர் விரும்புறாரோ இல்லையோ இவங்க விரும்புறாங்க. ரெண்டாவது, அவர் வந்து பல இடங்கள்ல அவர் தனித்து தான் போட்டு 107 இருந்தாலும் அவர் நிறைய இடம் சொல்லும் போது இது கூட்டணி ஆட்சி தான், மைனாரிட்டி கூட்டணி ஆட்சி தான் அவரே சட்டமன்றத்திலே முதல்வர் பேசினார். ஸோ அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு. ஒரு கூட்டணியா சேரும் போது ஒரு ஒரு கான்ஃபிடண்டா இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. இதே மாதிரி திருமாவளவனும் வைகோ போன்றவர்களும் ஒரு கூட்டணிக்காக தயாராக தான் இருக்காங்க. அன்னைக்கு வந்து தோழமை கட்சிகளோட கூட்டம்னு இருந்தாலும் இன்னைக்கு என்ன பேசுவாங்கன்னா, நம்ம ஒரு கூட்டணியா அமையலாம், ஒரு கூட்டணிக்கு பேர் வச்சிடலாம், நம்ம அடிக்கடி சந்தித்து பேசலாம் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ அது இந்தியா கூட்டணியோட பெட்டரான கூட்டணியா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். சார் உண்மையிலே இப்ப தாவேக ஆட்சியில் பங்கு பெற்றுள்ள கட்சிகள் காங்கிரஸ் நம்பலாம், IUML நம்பலாம். ஆனா விசிகாவையும் 2 கம்யூனிஸ்ட் நம்பவே முடியாது சார். விசிகா தலைவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, நாங்க ஆட்சியில தான் பங்கு பெற்றிருக்கோம், இன்னும் தாவேக்கா கூட கூட்டணி வைக்கல, நாங்க எப்ப வேண்டுமானாலும் ஆதரவை விலக்கிக் கொள்ளு பொது வெளியில போட்டு வச்சுட்டு உடச்சிருக்காரு சார். அவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இந்த கூட்டம் நீ நடக்க போகுது பாத்தீங்களா? இந்த கூட்டத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி பேசுறாங்க. நேத்தி மாலை வந்து திருமாவளவன் பேசுனதுலேயே உங்களுக்கு தெரியும். நேத்தி மாதமே அவர் கடுமையா பேசுறாரு. திமுக எதிர்க்கிற ஒரு சூழலுக்கு வந்துட்டாரு அவரு. ஸோ இப்போ வைகோலாம் வந்து சப்போர்ட்டிவா இருக்கும்போது
அவர் துணிஞ்சு அந்த விஷயத்துல இறங்குவார். முன்னாடி ஒரு தயக்கம் இருந்தது, திருமாவளவனுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. அவர் திரும்ப திரும்ப என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்து ஸ்டாலின் முதல்வர் ஆகும்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டோம். ஸோ இப்போ எங்களுக்கு விழுந்த வாக்கு எல்லாமே ஸ்டாலினை முதல்வர் ஆக்குறது தான். இப்போ வந்து அரசியல் சூழல் மாறி இருக்குது, நாங்கள் வேறு வழி இல்லாமல் இந்த அரசை, இந்த ஆட்சி கலைந்து விடக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, பாஜக உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் ஆதரிக்கிறோம். ஸோ வேறு வழி இல்லை, ஆதரிக்கிறோம். அதனால எங்களுக்கு மனது ஒரு கஷ்டமாக ஆதங்கத்தோடு தான் இருக்கேங்கிறாரு. இப்போ இன்னைக்கு ஆதங்கத்திற்கு ஒரு மருந்து போடுறாரு வைகோ. கவலைப்படாதீங்க, நீங்க எடுத்த டிசிஷன் கரெக்டு தான், என்னை போல பாருங்க, எந்த விதமான யோசனையும் இருக்கக்கூடாது, அந்த கவலையெல்லாம் படக்கூடாது, முழு மனதாக நம்ம இந்த அரசை ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் கொடுத்துருப்பாருல்ல. இப்போ இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் சாயந்தரம் பேசும்போது ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. நாளை முதல் அநேகமாக விஜய் தலைமையில், தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி ஒரு பேருக்கு கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதனால அதுக்கப்புறம் அவங்களுடைய அரசியல், அன்றாட அரசியலுங்கிறது ஒரு ஸ்ட்ரீம் லைன் கொண்டு வந்துருவாங்க. இல்ல போனா, அதாவது இவர் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக, அதாவது இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் திமுக 25 கோடி கொடுத்து தேர்தலுக்கு, அதே மாதிரி விஜயும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கொடுத்திருந்தா இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இருப்பாங்களோ? இல்ல நீங்க இடதுசாரிகள் வேற வழி இல்லையா சார்? இல்ல நீங்க இடதுசாரிகள் வந்தே ஆகணுங்கிற அவசியம் இல்ல. அப்படி இல்ல சார். ரெண்டாவது அவங்க ஒரு கூட்டணிக்குள்ள வரணும்னு கூட அவசியம் இல்லை. இப்ப நீங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், எல்லாம் கொஞ்ச காலம், தற்காலிக தீர்வு தான் இது. ஆக்சுவலா திருமாவளவன் இந்த கூட்டணி நீடிப்பார், வைகோ நிச்சயமா இருக்கவர். எங்ககிட்ட எம்எல்ஏ எம்பி இல்லைனாலும் நாங்க கூட்டணி நிச்சயமா நீடிக்க போறோம். அவரு ரொம்ப தெளிவா திமுக அகைன்ஸ்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. ஐஎம்ல அவர் தெளிவா சொல்றாங்க. ஆமா, அப்ப அவங்களுக்கு மழையில மாற்றம் வர்றது வாய்ப்பு இல்ல. காதர் மொய்தீன் சொல்லி இருக்காரு, எங்க சமூகத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு பயங்கரமான அழுத்தம் கொடுத்ததுனாலதான் நானு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டேன்னு பொதுவெளியிலேயே சொல்லி இருக்காரு சார். இல்ல அது அவரு நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அதுல அவரே நீங்க பாருங்க, அதிமுக எடப்பாடி முதல்வராக வேண்டும் என்று ஸ்டாலினிடம் நேரிட கேட்டார் அப்படின்றாரு. அப்ப ரெண்டாவது திருமாவளவன் முதல்வராக வேண்டும் ஸ்டாலினே கேட்டாங்க, பேச்சு நடந்தது அப்படின்னாங்க. எங்களுக்கு ஒரே குழப்பமா இருந்தது, அது எப்படி நடக்கும், அதனால அவங்க எங்க தெளிவுபடுத்துதா கேட்டாங்க. இப்படி எல்லாம் பண்ணா பாஜக உள்ள வந்துருவோம், அதாவது அவருடைய கன்சர்ன் வந்து யாரு வேணா முதல்வர் ஆகணும், எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. எடப்பாடி முதல்வரான பிரச்சனை இல்லை, திருமாவளவன் முதல்வரான பிரச்சனை, ஸ்டாலின் திரும்ப வந்தாலும் பிரச்சனை இல்லை, யாரும் பிரச்சனை இல்லை, பாஜக உள்ள வந்துடக்கூடாது, ஏன்னா எங்க ஐஎம்எல் எங்க சமூகம் அதை வந்து அனுமதிக்காது, அதனால நாங்க வந்து வேறு வழி இல்லாமல் அந்த கூட்டணி. அவருடைய ஸ்டாண்ட் கரெக்டு தானே. ஸோ இப்போ இஸ்லாமிய பெரும் சமூகத்தினுடைய ஆதார வாக்கு வங்கியோட ஒரு கட்சி இருக்கும்போது அப்படி ஒரு ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்க. ஆனா பட் இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க கொள்ளி ஒரு பிரச்சனை அடிப்படையில தான் ஆதரிக்க போறாங்க. அவங்க கிட்ட நம்பர்ஸ் இருக்கு, சீட் இருக்கு, அதை பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கலாம். ஒருவேளை இந்த அதிமுக வர்றவங்க எல்லாம் ஆல் விஜயபாஸ்கர்ஸ், வேலுமணி, ஆல் மணிஸ், எல்லா மணியும் வர போறாங்க. அவங்களாம் வந்த பிறகு ஒருவேளை இடைத்தேர்தல் முடிந்த பிறகு இந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்ச பிறகு அப்புறம் இடதுசாரியோட ஆதரவு தேவையில்லையே. சாரி, இன்னவோ அதாவது தமிழகத்தை முதலாக குதிரை பேரத்தை நடத்தியவர் விஜய் தான் சொல்றாங்க அப்படின்ட்டு திமுக சொல்லுது. திமுக அப்படி சொல்வதற்கு அருகதி இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது அருகதி? அவங்க தானே முதலாக பிள்ளையார் சுழி போட்டாங்க 2006 மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கிறப்ப. மதிமுக இருந்து ஒரு எம்எல்ஏ குதிரை அவங்களை ரிசைன் பண்ண வச்சு ஆட்சியில் இருக்கும்போது பை எலெக்ஷன் நிக்க வச்சா. அதே மாதிரி அதிமுக சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணனை ரிசைன் பண்ணி வச்சு பை எலெக்ஷன் ஜெயிச்சு வச்சாங்க தானே. அவங்க தானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. இன்னொரு விஜய் மேல படிவு போடுறாங்க. இதுக்கு அருகதி இருக்க திரு ஸ்டாலின் அவர்களுக்கு, திரு ராசா அவர்களுக்கு, RS பாரதிக்கு ஏதாவது கொஞ்சமாவது அரசியல் புரிதல் இருக்கு அவங்க கிட்ட? இல்ல ஒரு விஷயம், திமுகங்கிறது தோற்று போன கட்சி. ஆக்சுவலா அதாவது மக்களுடைய மேண்டேட் திமுகவுக்கு எதிராகத்தான் இருந்தது. அதனால அவங்க இந்த நடவடிக்கையெல்லாம் விலகி இருந்து இதுல எல்லாம் தலையிடாமல் எதிர்கட்சி வரிசையில் அமர்வதுதான் நியாயம், அதுதான் மரம். ஆனா அதை தாண்டி சில வேலைகள் செய்தாங்க, தவறு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நீங்க சொன்ன சினாரியோ எல்லாமே அப்ப அன்னைக்கு கலைஞர் ஆட்சிக்கு போதுமான நம்பர்ஸ் இருந்தது. இன்னைக்கு இருந்தது 96 தொகுதி. ஆனா மைனாரிட்டி தானே சொன்னாங்க. ஜெயலலிதா மைனாரிட்டி ஆட்சின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அன்றைக்கு மத்தியில் கலைஞர் உடைய செல்வாக்கோட இருந்த மத்தியில காங்கிரஸ் கட்சி. ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், என்னன்னா வைகோ அவர்கள் 2006 வெளில வராரு. ஆமா, அப்ப கூட்டணியில மத்தியில கூட்டணி இருந்தாரு.
அப்ப வெளில வந்து ஜெயலலிதா கூட அதிமுக கூட்டணி சேர்றாரு. சொன்னோடனே காங்கிரஸ் என்ன அறிவிக்குதுன்னா, மாநிலத்தில் வேணா வைகோ போயிட்டாரு, மத்தியில் எங்களுடன் கூட்டணி நீடிக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே நாள்ல அப்ப உடனடியா காங்கிரஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்கிட்டேன். ஏன்னா கலைஞர் தான் எல்லாமே இங்க முடிவு பண்ணோம், கலைஞர் தலைமையில தான் இங்க திமுக தலைமையில தான் கூட்டணி தான் இங்க நாங்க வந்து செய்யறதுக்கு இல்லை அப்படின்னு வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அது போல அது மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்த போது இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாறும் போது நீங்க அன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க கலைஞருடைய கைப்பிடியில இருந்தது நம்பர்ஸ் அவங்க கிட்ட இருந்தது. எங்க சார் இருந்தது? அதாவது காங்கிரசும் பாமகவுடைய ஆதரவோடு கம்யூனிஸ்ட் ஆதரவோடு தான் அந்த ஆட்சி இருந்தது. அது மைனாரிட்டி ஆட்சி தான். இன்னும் கேட்டா அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு கூட்டணி கட்சிகள் வாக்குகள் வாங்கிவிட்டு கூட்டணியில பங்கு பெறல சார். அப்படிப்பட்ட திமுக சார், அப்படிப்பட்ட கருணாநிதி, அப்படிப்பட்ட அதுதான் கலைஞருக்கும் விஜய்குல ராஜதந்திரம் சொல்லுவாங்க. கலைஞரோட ராஜதந்திரமே அதானே. நீங்க வந்து கடைசி வரைக்கும் காங்கிரஸே தன்னை கைக்குள்ள வச்சிருந்தார், பாமகவை கைக்குள்ள வச்சிருந்தார். அதுதான் பெரிய ராஜதந்திரம். ஒருவேளை அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்ல ஒருவேளை காங்கிரஸோ பாமகவோ இடம் பெற்றிருந்தால் அன்னைக்கு நடக்கிற ஆட்சிங்கிறது ரொம்ப மோசமான ஆட்சியா நீங்க தவறாக சொல்றீங்க. ஏன்னா மத்தியில் UP1 மைனாரிட்டி ஆட்சி, அதுக்கு இதே பாமக ஆதரவு வேணும், காங்கிரஸ் அது அந்த இதெல்லாம் வேணும், திமுக ஆதரவு வேணும், இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு. அதனால இங்க ஆட்சியில பங்கு கொடுக்கல. இல்லப்பன 2006லயே திரு கருணாநிதி தலையில் குட்டு வச்சிருப்பாங்க, இன்னைக்கு வைக்கிறாங்கல்ல, அது சரியில்லை இது சரியில்லை. நாம என்ன சொல்றோம்னா 2026ல குதிரை பேரம்ங்கிறது வந்து ஒரு ஒன்னும் பெரிய அது ஒன்னும் கடுமையான விமர்சனம் செய்தில்லை. குதிரை நீங்க ஒரு நிமிஷம் இன்னைக்கு விஜய் இருக்கிற கட்சிக்கு இடத்துல நீங்க விஜய் இடத்துல எடப்பாடி இருந்திருந்தால் என்ன மாதிரியான விமர்சனம்லாம் வந்திருக்கும்? இப்ப விஜய் நடந்து கொள்வது போல எடப்பாடி நடந்து கொண்டிருந்தால் ஒரு கட்சியில இருந்து MLAக்களை கொண்டு வந்து ரிசைன் பண்ண வச்சு சேர்த்துக்கிறது, மற்ற கட்சியிலிருந்து ஆட்களை கொண்டு வந்தா என்ன மாதிரி விமர்சனத்தை எதிர்கொண்டிருப்பார்? விஜய் இடத்துல ஸ்டாலின் இருந்திருந்தா என்ன மாதிரி விமர்சனம் வந்திருக்கும்? அப்ப நீங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிஜேபி உள்ள வந்துருச்சு அது எதும்பாங்க. இன்னைக்கு எல்லாம் நடக்குது, ஆனால் பெரிய அளவு விமர்சனம் வரவில்லை. அதுதான் காரணம். நீங்க வந்து இந்த ஆட்சியை இப்படி நடக்குதே, இது குதிரை பேரமா, யானை பேரமா, லாட்டரி பேரமா நம்ம பேசினாலே என்ன சொல்லிடுறாங்க, நீ திமுக கார அப்படின்றாங்க. போன கவர்மெண்ட்ல தான் நடந்தது, நீங்க திமுக எதிர்த்தா நீங்க உடனே சங்கி அப்படின்றாங்க, நீங்க பாஜகவை வந்து எதிர்த்தா நீங்க உடனே ஊப்பி அப்படின்றாங்க. இன்னைக்கு அதே தானே நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு இந்த ஆட்சியை பத்தி நீங்க எந்த குறையும் சொல்ல முடியல, சொன்னா நீங்க திமுக கார அப்படின்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குதிரை பேரத்தை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய கட்சியில வாய் மூடி மௌனமா இருக்குது. அதிமுக பேச முடியல, பாஜக வாய மூடிட்டு இருக்குது. பாஜக தகுதி இல்ல, அவங்களும் பல மாநிலங்கள்ல இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப நடந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு சூழல அவ்வளவு ஒரு மௌனமா யாரையும் வாயை திறக்காம யாரு வேணாலும் எங்க வேணாலும் கிளம்பி போங்கப்பா, என்ன வேணாலும் பண்ணிக்கிற நிலைமைக்கு தமிழ்நாட்டு அரசு வந்து ஒரு நிர்மூலமா குலைஞ்சு போயிட்டு, நிலை குலைந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்பனா அதாவது பழம் தின்னு கொட்டை போட்ட பல ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட கட்சி நிலை குலைஞ்சு போயிட்டு தடுமாறிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு மாற்றத்திற்கு அவங்களால எதிர்கொள்ள முடியல, அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, அவங்களை கம்ப்ளீட்டா கவிழ்த்து போட்டு விட்டது. சோ இப்ப இன்னைக்கு அப்படி வரக்கூடிய சக்தி ஒரு அவங்கள விட நீங்க சொல்ற இதுவரைக்கும் அனுபவஸ்தர்கள் செய்த அவங்களோட நேர்மையா நியாயமான ஒரு ஆட்களா தானே இருக்கணும். அவங்களோட கில்லாடியா இருக்கிறவங்களை நம்ம தட்டி கேட்க வேணுமா வேணாமா? என்ன நடந்திருக்கு டெய்லி நீங்க திங்கள் டு வெள்ளிக்கிழமை வர்ற நியூஸ், நாளைக்கு சனிக்கிழமைன்னா உடனே ஒரு பெரிய கூட்ட பணம் இருக்கு, அட்வான்ஸ் புக்கிங்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு விஜயபாஸ்கர் தான் சொல்றாரு, நாளை காலை 9 மணிக்கு மாமல்லபுரம் ஹோட்டல்ல இணைப்புட நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் இப்படி ஒரு அரசியல் எதுக்கு? நீங்க அப்ப என்ன, நீங்க அப்ப உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? இப்ப இந்த மாதிரி ஆட்களை ஏன் வந்து விஜய் என்கரேஜ் பண்றாரு? அப்பனா நீங்க சொல்றன்னு விஜயை தேர்ந்தெடுத்த வாக்களித்து 108 சிங்கிள் பார்ட்டியா கொடுத்து அந்த வாக்களித்த ஒரு முட்டாள்கள் ஆக்கிறாருன்றீங்களா? தூய ஆட்சி கொடுப்பார், ஊழலற்ற ஆட்சி கொடுப்பார் என்று நம்பிதான் அவருக்கு வாக்கு போட்டாங்களா? ஒரு அமைச்சர் அவர் கரிஸ்மாட்டிக்கு பார்த்து ஓட்டு போட்டாங்களா? ஒரு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏ சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாருன்னா, தமிழ்நாட்டு மக்கள் செஞ்ச ஊழல் இந்த சமீபத்துல மக்கள் செஞ்ச ஊழல் தான் பெரிய ஊழல்ங்கிறாரு. எல்லார்டையும் காசு வாங்கிட்டு தாவேக்காக ஓட்டு போட்டாங்க. ஆமா சார், மக்களை அது அதை வந்து இது போல செஞ்ச மக்களை கூனி குறுகி நிக்க வேணாம். ஆமா சார், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கரெக்டா அதான் சொல்றேன். அப்ப நீங்க காசு வாங்கின மக்கள் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், அந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்ல, தப்பான காசு தான். நீங்க நோட்டாக்கு போட்டிருக்கணும்.
நோட்டாக போட்டு இந்த இந்த சிஸ்டமே பிடிக்கல இவன் 2 கட்சி, நான் சொன்னேன் ஒரு கட்சி இல்ல 2 கட்சிகிட்டையும் திமுக அதிமுக காசு வாங்கிட்டு தாவேக்காக போட்ட எல்லா மக்களும் மிகப்பெரிய தவறு செய்திருக்காங்க. மிகப்பெரிய தவறு. அவங்க சாய்ஸ் கரெக்டான சாய்ஸ் சொல்லாதீங்க. இல்ல, தமிழகத்துல இந்த கூத்துல அரங்கேறது வேற மாநிலத்தில் இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா பரவி இருக்கு. அதாவது 2011 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது இந்திய தேர்தல் கமிஷன் எங்களால் வாக்குப்பட்டி கொள்ளை கூட பூத் கேப்சர் கூட எங்களால் தமிழகத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுக்குது எக்காலத்து யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. அது சரியான மாற்றம் தான், நிச்சயமா புரட்சிகரமான மாற்றம் தான். ஆனா அப்படி ஓட்டு போட்ட மனுஷன் என்ன நினைச்சு போட்டான்னா ஒரு மாற்றம் வரும் தானே போட்டான். ஆமா, திமுக 1500 ரூபாய், அண்ணா திமுக 1000 ரூபாய் வாங்கிட்டு தாவேக்காவுக்கு போட்டாங்க. ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சுதான் போட்டான். எவனும் வந்து இங்க கொடுப்பாங்களா இதை விட அதிகமான எலெக்ஷன்ல அதிகமான காசை வந்து தாவேக்கா கொடுக்குன்னு நினைச்சு அவனும் ஓட்டு போடல, மாற்றத்துக்காக தான் ஓட்டு போட்டான். அப்படி நிஜமாவே மாற்றத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா நீங்க தாவேக்காவுக்கு போட்டுருக்க கூடாது. இன்னைக்கு அதை அவங்க பெருமையா நினைக்கிறாங்க. அவங்க இதை பாருங்க எப்படி நடந்திருக்கு. மிகப்பெரிய மக்கள் ஊழல் பண்ணாங்க. ஒரு விதத்துல ஒரு கரெக்ட். தமிழக மக்கள் ரொம்ப புத்திசாலி தானே. நீ திமுகவும் சரி அதிமுகவும் சரி கொள்ளையடிச்ச காசு தானே எனக்கு கொடுக்குற, உன் வீட்டு காசை கொடுக்குற, எங்க காசை அதை வாங்கிக்கிட்டு போட்டாங்கல்ல. அதுவும் ஒரு அவங்களுக்கு பாடம் கொடுத்து இருக்காங்கல்ல. நாங்க ஒன்னும் விலை போக மாட்டோம்டா, நாங்க ரொம்ப விலை இல்ல இரு திராவிட கட்சிகள் அப்படிதானே சொல்லி இருக்கிறாங்க. விலை போகிறதுங்கிறது ஓட்டு போதில்ல, நீங்க கை நீட்டி பணம் வாங்கிட்டாலே விலை போய்விட்டதா அர்த்தம். அது நீங்க அந்த கட்சிக்கு துரோகம் எழுதிட்டீங்க. நீங்க கைக்கு வாங்கிட்டு காசை வாங்கிட்டு ஓட்டு போடலன்னா நீ சம்பாதிச்ச உழைச்சு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சம்பாதிச்சுதான் சொல்றேன். கொள்ளை அடிச்சது இரு திராவிட கட்சிகளும் இது எந்த விதத்திலையும் நியாயப்படுத்தவே முடியாது. இது நியாயப்படுத்தலாம் சார். மக்கள் நேர்மையான மக்களா தான் கொடுத்த காசு வேணாயான்னு சொல்லியிருக்கணும். காசையும் வாங்கிட்டு அந்த காசு வாங்கினதுல இருந்தே அவங்க கரப்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து இல்ல நான் காசை வாங்கிட்டு அவனுக்கு போடுறதுல இது ஒரு சாகசமா பெருமையா சொல்லி அதுவும் ஸ்டாலின் ஆட்சியில் எவ்வளவு கொடுமை நடந்தது. அவரு 4 வருஷமா மே மாசம் வெயில்ல பட்ட கஷ்டம் தெரியல. இப்ப 2026 மேலதான் கஷ்டப்படுவாங்க, இது பண்ணுவாங்க. டூருக்கு 2000 ரூபாய் கொடுத்தா யாருக்கு ஏன் அது யார் அப்பனா தமிழக மக்கள் முட்டாள்கள். அதாவது நாய்க்கு பிஸ்கட் போட்ட வாழை ஆட்டிட்டு வந்துருவாங்க அப்படிதான் நினைச்சா திரு ஸ்டாலின் அவர்கள். அந்த கோபாலபுரம் குடும்பம் நீங்க வந்து அது வந்து நீங்க சொன்னது சரி. திமுக மட்டும் இல்ல அண்ணா திமுகவும் பணம் கொடுத்தாங்க. ஆமாங்க சார். திமுக கூட்டணி கட்சிகள் இடதுசாரிகள் போட்டிடுற தொகுதியில கூட திமுக போய் பணம் கொடுத்தாங்க. அது ஏமாந்து போயிட்டாங்க. ஆக்சுவலா அது வந்து செய்ய வேண்டிய பாவம். உண்டி குலுக்கணும் சார், உண்டி குலுக்கி சம்பாதிக்கிறோம் சார். அவங்க கிட்டயே 25 அசிங்கப்படுத்திட்டாரு. இதுல யாரும் மறுக்கவே இல்ல. இதை வந்து அவன் கொடுத்தது நிஜம். ஆனா இதுல கள்ள மௌனம் காட்டிட்டு இருந்தவங்க யாருங்க? இடதுசாரிகளும். இந்த மாதிரி எப்படி இங்க கை நீட்டி பணம் வாங்கலாம் அதுக்கு இணையான தவறை செய்து இடதுசாரிகள். இல்லைங்க எங்க தொகுதியில கொடுக்காதீங்க, நாங்க போட்டி போயிடல, உங்க வேலையை பாருங்க, நாங்க பார்த்து சொல்ல முடியுது அவங்களால. இன்னைய வரைக்கும் வாயை திறந்து சொல்ல முடியல என்ன நடந்தது, எதற்காக நீங்கள் திமுக ஆட்சியை வந்து நீங்க என்ன விமர்சனம் ஒரு விமர்சனம் செய்யலைங்க. அதான் பிரச்சனை என்னன்னா, நீங்க மதிமுக எடுத்துங்க, இடதுசாரி எடுத்துங்க, வைகோ திருமாவளவன் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆட்சியை காப்பாற்றுனதுக்காக நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வைகோ ஒரு பக்கம் போய் எங்களுக்கு சின்னம் தரப்படவில்லை, தொகுதி தரப்படவில்லை, எங்களுக்கு பதவி இல்லை, சென்ற முறை 4 இடத்துல வந்து உதயசூரியன் சின்னத்துல இன்னும் ஆனாலும் எங்களுக்கு பதவி இல்லை அப்படிலாம் பதவியே சொல்றாரு. ஓரளவுக்கு ஒரு உண்மைக்கு நெருக்கமா வராரு. ஆனால் இவர்கள் யாருமே திமுக கூட்டணி கட்சிகள் யாருமே நீங்க சொல்ற அந்த பணம் கொடுத்த விஷயத்தை இன்றைய வரைக்கும் அவங்க தவறு கண்டித்து ஒரு வார்த்தை பேசதில்லை. சென்ற ஆட்சியில 5 வருஷம் நடந்ததில்ல அந்த தவறுகளை இன்னைய வரைக்கும் அவங்க ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அது வைகோ என்ன சொல்றாரு, அது எங்க கூட்டணி தருமோ, நாங்க அதெல்லாம் வந்து இப்ப சொல்றாரு சொல்லியிருக்காரு கரப்ஷன் இனிமேலாவது கமிஷன் இனிமேல நான் உண்மையிலே சந்தோஷம். அப்ப அட்லீஸ்ட் அவராது அப்பனா ஒத்து இருக்கு, அது நடந்திருக்கு, ஒத்துக்கிறாரு. நடந்தது அதை ஒத்துக்கொள்ள அது ஒத்துக்கிட்டாரு. இப்ப ஒரு ஸ்டெப் கம்ப்ளீட். அடுத்த ஸ்டெப்ல என்ன சொன்னா, தொடர்ந்து வைகோ அவர்கள் சென்ற 5 ஆண்டு காலம் நடந்த விஷயங்களையும் பேசணும், இப்ப நடந்துட்டு இருக்க விஷயங்களையும் பேசணும். சென்ற 5 ஆண்டுக்கு இதுக்கு என்ன மாற்றம் நடந்திருக்குங்களா தொடர்ந்து வைகோ பேசுவார்னு நினைக்கிறேன். அநேகமா இன்னைக்கு புதிய கூட்டணி குழந்தைக்கு பேர் வச்சு அதற்கு வந்து கன்வீனரா வைகோ அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு செய்தி வருது சார். இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் திரு உதயநிதி அவர்கள் குதிரை பேரம் பண்ணியிருக்காங்கல்ல, மதிமுகவின் 2 எம்எல்ஏக்கள் வாங்கி இருக்காங்களா, அவங்க சின்னத்துல நின்றாலும்
மதிமுக தலைவர் ரிசைன் பண்ணிட்டு வான்னு சொல்லியிருக்க. ஏன் அது திமுகவுக்கு போனாங்க? ஏன் மதிமுக பொதுக்குழு கூட்டம் நடத்த ஏன் வரல? இல்ல நீங்க இதுல குதிரை பேரலாம். இது குதிரை பேரம் தான். அதுக்கு பாருங்க, குதிரை பேரம். அந்த ரெண்டு எம்எல்ஏஸுமே திமுகவுடைய வேட்பாளர்களாக நின்னாங்க. ஆமா சார், அரசியல் சாசன பிரகாரம் திமுக எம்எல்ஏ. அது எந்த வித மாற்றம் இல்ல. அவர்கள் எடுத்த டிசிஷன் கரெக்ட். இன்னைக்கு என்ன சொல்றாரு அவங்க, திரும்ப ஒரு ரியாக்ஷன், நாங்க ரிசைன் பண்ணிட்டு போய் நின்னா எங்களால ஜெயிக்க முடியாது, யதார்த்தத்தை பேசிருக்காங்க. தலைமை என்ன சொல்ல அது கேட்க வேண்டியது தானே. அதை மீறி விஜயபாஸ்கர் முடிவு எடுக்கலையா? இந்த 6 எம்எல்ஏக்கள் முடிவு எடுக்கலையா? அப்ப அதனால இவங்க இன்னைக்கும் ரிசைன் பண்ணிட்டு போனா அவங்களுக்கு தெரியுது அந்த தொகுதியில சூழல் எப்படி இருக்குன்னா, ரிசைன் பண்ணிட்டா திரும்ப அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பை நாங்கள் விட்டு தர தயாராக இல்லை. நாங்க கட்சியை விட்டு தரோம், ஆனா நாங்க பதவியை விட்டு தரோம் மட்டும் அவங்க தெளிவா இருக்காங்க. அவங்க யதார்த்தத்தோட இருக்காங்க. அவங்க அப்படியா சார்? மற்றவர்களுக்கு கட்சிக்கு அவ்வளவு இல்ல அல்லது இல்ல கட்சிக்கு அவ்வளவு விசுவாசமா இருக்கிறாங்கன்றீங்களா? கொடுக்கப்பட்ட ஆஃபர் கம்மியா இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆஃபரை கொடுத்திருக்க வேண்டும் அவர்களுக்கு. அதுதான் சொல்றாரு. உங்களை நான் திரும்பவும் அமைச்சர் ஆக்குறேன், பெரிய பதவி வாங்கி கொடுக்குறேன்ட்டு வைகோ சொல்லி இருக்காரு இல்ல. நீங்க இல்ல அந்த 2 எம்எல்ஏக்களுக்கு நேரடியாக ஆஃபரை கொடுங்கள். நீங்க தான் சொல்ற தாவேகா தலைமைக்கு அவங்க கொடுக்குற செய்தி என்னன்னா, எங்களை நேரடியா அணுகுங்கள் தான் சொல்றாங்க. இந்த 6 எம்எல்ஏவை நேரடியா அணுகுறாங்க. அவங்களுக்கு நடுவுல தலைமை வரல. இங்க வைகோ மதிமுக தலைமையை மீறி தானே நீங்க அவங்க 2 எம்எல்ஏ போய் ரீச் பண்ண முடியும். கஷ்டமா இருக்கு. ஆமா சார், மதிமுக சேர்ந்தவங்க, அதனால மதிமுக யாரு அதுக்கு யாரு அவங்க கிட்ட தான் பேசுவாங்க, எம்எல்ஏ கிட்ட பேசுவாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த 2 எம்எல்ஏக்கள் நிறைய எம்எல்ஏக்கள் வரத்தான் போகிறார்கள். கொடுக்கிற ஆஃபரை பொறுத்து வரதான் போகிறார்கள். எவ்வளவுக்கு எம்எல்ஏ உங்களுக்கு வேணுமோ அவ்வளவுக்குள்ள நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதற்கு அவர்கள் வெளிப்படையா அவங்க தயாராக இருந்து பண்ணா போதும். இது நடுவுல நான் கட்சியை சேர்ந்துட்டேன், இப்ப என்ன அடிப்படையில இந்த ஆட்சிக்கு மதிமுக ஆதரவு அளிக்கிறது? சரி, அப்படி நீங்க பண்ணுனா என்ன பண்ணலாம்? நீங்க அந்த எம்பி பதவி இருக்குல்ல, திருச்சி எம்பி பதவி, அதையும் ரிசைன் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமா நாங்க இனிமேல் இல்லையே. ஆனா நீங்க என்ன தெரியுமா, ஆனா அவர் தனியாக தீப்பெட்டி சின்னத்தில் நின்று இருக்கார், அதை ஏத்துக்கணும். புரியுதுங்களா? அவர் உதயசூரிய சின்னத்துல நின்று ஜெயிச்சிருந்தா அதை நீங்க சொல்ற மாதிரி ராஜினாமா செய்யணும்ட்டு இதுன்ட்டு அந்த வாக்குகள் நேரு ஆதரவாளர்கள் அன்பில் அதுல மதிமுக ஓட்டு இல்ல, கம்யூனிஸ்ட் ஓட்டு இல்ல, பிசிக ஓட்டு இல்ல, எல்லாம் திமுக ஓட்டு தானே. அது இல்ல இது கேளுங்க, இது கூட்டணி தர்மம். கூட்டணி தர்மம்னா என்ன சார்? அவர் நீதி நேர்மை அறம்லாம் பத்தி பேசுனா ரிசைன் பண்ணிட்டு வரணும். சரி பாப்போம். இன்னைக்கு ஒரு கூட்டணியா உட்கார்றாங்க, கூட்டணியா பேசி முடிவு கொள்வாங்க. இந்த கூட்டணி உருவாகினால் நிச்சயமாக திமுக எதிர்ப்பை தான் முன்னெடுத்து அவங்க பேசி ஆகணும், போயாகணும். ஆமா சார், என்ன பேச போறாங்கிறது பார்த்தாகணும். இதை தவிர வேற என்ன அவங்க எதிர்க்கிறது யாரு இருக்கா? பிஜேபி பத்தி நீங்க பேச முடியாது, அதிமுக பத்தி பேச முடியாது, காங்கிரஸ் பத்தி. இதுல ஒரு பெரிய முக்கியமான திருப்பமே என்னன்னா, நான் ஸ்டாம் சைஸ்ல இருந்த ஜான் ஆரோக்கியசாமி படத்தை நேத்தி முழுக்க ஒரு பொதுவெளிக்கு மாணிக்கம் தாக்கூருக்கு மரியாதை செலுத்துகிறார். அப்ப அவரும் அரசியலுக்கு நேரடி அரசியலுக்கு தயாராகி விட்டார் அப்படின்னு தோணுது. அப்ப இவங்க லாங் டேர்மா தாவேகாவும் காங்கிரஸும் டிராவல் பண்ண போறாங்க. ஒருவேளை ஜான் ஆரோக்கியசாமி டெல்லியில் இருந்து கொண்டு இனிமேல சில பிளானிங் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பண்றதுக்குன்னா வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்பன்னா திரு விஜய் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்கும் போது பொதுமக்களிடம் பேசுவது, இங்க யாரும் பவர் சென்டர் இல்ல, நான் ஒண்டிதான். ஆனா இப்ப சொல்றத பார்த்தா ஜான் ஆரோக்கியசாமி இன்னொரு யாரோ ரெட்டி இருக்கிற. அப்பன்னா இது ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரி மாறியா, இவர் உடன்பிறவா சகோதரர்களா? அப்படி ஒரு கரப்டட் நடக்கிறது வாய்ப்பு இருக்கா? அதை விட 10 மடங்கு அதிகமா நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அதாவது அரசு எப்படி நடத்தணும்ட்டு, ஆட்சி எப்படி நடத்தணும்ட்டு விஜய் ஆட்சியில் இருக்க மந்திரிகளுக்கு ABCD ஒண்ணுமே தெரியல. அப்படி இருக்க இவங்க கொள்ளை அடிப்பான்றீங்களா? அது ஒரு பக்கம் நிச்சயமா இன்எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் இல்லாதது, அரசியல் அவரோட புரிது அவர் பக்கம் இருந்தாலும், இங்க என்னன்னா மன்னார்குடிக்காரர்களுக்கு ஒரு கட்சியை சார்ந்தவர்கள், மன்னார்குடி மாபியா ஒரு மாஃபியா ஒரு பக்கம் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஒரே உறவினர்கள்,
ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் இங்க இருக்கிற இப்ப இருக்கிற பவர் சென்டர்ஸ் நீங்க அந்த கான்செப்ட்ல உள்ள அடக்க முடியாது. ஆனா இதுல ஒவ்வொரு தூரத்துல இருந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து வந்தவங்களா. ஆமா, 2 பேருமே தெலுங்காரங்க தானே. ஜான் ஆரோக்கியசாமி தெலுங்காரு, ரெட்டியும் தெலுங்கார். அப்பனா இது பேன் இந்தியா இல்ல, ஏற்கனவே டெல்லியில் தமிழக சிறப்பு அவரும் ஒரு தெலுங்கார். அப்பனா தமிழகம் என்ன, தமிழர்கள் யாருமே எதுவுமே இல்லையா? தமிழர்கள் யாரும் இல்ல, அதான் நிதர்சனம். இங்க இப்ப என்னன்னா ஏகப்பட்ட பவர் சென்டர்ஸ், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி பொது வெளியில் உலா வருகிறார். அங்க தைரியமா வராரு. பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கார். எவ்வளவு எல்லாரும் வராங்க. நிறைய பவர் சென்டர்ஸ் இருக்காங்க. இந்த பவர் சென்டர்ஸ் தான் பேசுறாங்க. அவர்கள் தான் இந்த ஆட்சியை கட்சியை நகர்த்திட்டு போறாங்க. இந்த பவர் சென்டர் ஆட்சியை எப்படி நடத்தணும்ட்டு, நல்லா நடத்தணும்ட்டு இது பண்றாங்க. இல்ல, எப்படி ஊழல் பண்ணலாம். அதாவது 2021 இருந்து 2026 வரைக்கும் இதுவரைக்கும் கேள்விப்படாத கட்சி நிதி என்ன பண்டு, பிஎஃப் பார்ட்டி ஃபண்ட் புதுசா ஒரு அதே மாதிரி இவங்க உருவாக்குவாங்களா? அதுக்கு நிச்சயமா புது பார்ட்டி ஃபண்ட் என்ன புதுசா? அது பழைய பிஎஃப். அது வந்து ஏற்கனவே கொடுத்த பழைய கட்சி வளர்ச்சி நிதிங்கிற பேர்ல கட்சிக்காரர்கள் கேட்டுட்டு இருந்தது. லஞ்சங்கிற பேர்ல சாதாரண அதிகாரிகள் கேட்டு இருந்தது. கமிஷன்ங்கிற பேர்ல அதிகாரிகள் கேட்டு கான்ட்ராக்ட் கொடுத்திருந்ததுதான். அதற்கு பார்ட்டி ஃபண்டுன்னு பேர். இது ஒரு காலப்போக்கில் மாறும். இதெல்லாமே ஒரு ஒரு வருடங்கள் நீடிக்கலாம். ஒரு வருடத்துக்கான ஷோ தான் ஆக்சுவலா. சார் நீங்க வந்து இந்த கரப்ஷன் எல்லாம் தடுக்க முடியாது. நீங்க வந்து கீழே சாமானிய மட்டத்துல இருந்து ஹை லெவல் வரைக்கும் இருக்குது. இவங்க சொல்றது வந்து ஒரு ஷோகேஸா நாங்க அதை நிறுத்திட்டோம், எல்லாத்தையும் மடை மாத்திட்டோம், அந்த ஃபண்டெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த கருப்பு பணத்தை ஒழிச்சு எல்லாம் நாங்க இந்தியாக்குள்ள கொண்டு வந்துடுவோம் மாதிரியான அதெல்லாம் வந்து அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதனால இவங்க சொல்றதுக்கு ஆதாரம் இருக்க போதில்ல. இவங்க சொல்றது எல்லாமே 30% உறைஞ்சிச்சு, 40% ஒழிஞ்சிச்சுலாம் எப்படி அவங்க சொன்னால ஓட் பேங்க் அது மாதிரிதான். இதுல எல்லாம் நான் நம்ப தயாராகலை. நம்ம என்ன சொல்றோம், இந்த ஆட்சி ஒரு பாசிட்டிவான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சு ஒரு புதிய மாற்றங்கள். நான் பாசிட்டிவான விஷயம் கூட சொல்ல, சென்ற ஆட்சிகள் திமுக அதிமுக செய்யாத விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகணும் அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். ஆனால் நம்ம என்ன பார்க்கணும், ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஒரு காட்சி என்ன நடக்குதுன்னா எல்லா கட்சியிலும் சேர்ந்தவர்கள்லாம் உள் பக்கம் அழைச்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சனிக்கிழமை வேறு விதமான காட்சி நடக்குது. அது கரெக்ட் தானே சார்? ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வருது, அப்புறம் பார்லிமெண்ட் தேர்தல் வருது, ஒண்ணுமே தெரியாதவங்கள ஒண்ணுமே இருக்கிற. நீங்க வந்து ஒரு பக்கம் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு முதல்வர் பேசுறாரு. இன்னொரு பக்கம் அவர் கட்சி சார்ந்தவர்களே குட்கா வந்து வேன்ல பறிமுதல் செய்யறாங்க. அவரோட கட்சி சார்ந்த அமைச்சரே தாம்பரத்துல என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் சார். அது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் நடக்குது. இன்னும் குட்கால வழக்கு சம்பந்தப்பட்ட விஜயபாஸ்கர் நாளைக்கு போய் கட்சியில ஜாயின் பண்ண போறாரு. அப்ப நீங்க உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? ஸ்டாண்ட் என்ன? அப்ப பிஜேபி மாதிரி இது வாஷிங் மிஷினா? அம்மா அதுதான் பனையூர் வாஷிங் மிஷின். ஆக்சுவலா இது பனையூர் வாஷிங் மிஷின். அதுல வந்து ஃபுல்லா அதோட இது வந்து ரொம்ப குயிக்கா பண்றாங்க எல்லாத்தையும். அங்க கூட வெளிப்படைத்தன்மையே கிடையாது டெல்லியில. இங்க வந்து வெளிப்படை, நீங்க வரீங்க திங்கள் வெள்ளிக்கிழமை பேசிட்டு சனிக்கிழமை போனோன்னா பனையூர் போய் அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்தோடனே ஃப்ரெஷ்ஷா வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ இது வந்து நல்லதுக்கு இல்ல. இங்க தமிழ்நாட்டுல தாவேகாங்கிறது சென்னை, அங்க டெல்லியில பாஜக செய்த பல வேலைகளை இங்க செய்யும் போது நமக்கு வந்து அது மேல ஒரு நம்பகத்தன்மை வரவில்லை. சோ இப்ப திரு விஜய் அவர்கள் கூட்டணியை கட்டமைக்கிறார், கூட்டணிக்கு ஒரு பிதாமகனை உருவாக்கிறான். கூட்டணிக்கு ஒரு கன்வீனியர் ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து வைகோவா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவருக்கு தான் ரொம்ப ஆர்வமா செயல்படுகிறார். ஸோ அதனால வந்து அவர் ஒரு கன்வீனர் வரும்போது அவருக்கு ஒரு விஜய்க்கு ஒரு கூடுதல் பலம் தானே. அனுபவம் உள்ள அரசியல் தலைவர், கூட்டணிக்கு அரசியல் வழிமுறைகளை ஸ்ட்ராட்டஜிஸ்டா பார்க்கும்போது அவர் வந்து காங்கிரஸையும் எதிர்த்து களமாடி இருக்காரு, வைகோ பிஜேபி எதிர்த்து களமாடி இருக்கும் போது வைகோவுடைய அனுபவம் விஜயை கை கொடுக்கும். அதே நேரத்தில் பல கூடுதல் தொந்தரவுகளும் வரும். அதையும் நம்ம பார்க்கணும். சரி சார், பொறுத்து இருந்து பார்ப்போம் எப்படி நடக்குது. மிக்க நன்றி சார். அரசியல் ஆடுகளம் சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். அரசியல் ஆடுகளம் தொடர்கிறது. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.